இந்த பொன்விழா கொண்டாட்டங்கள் எப்படி நடக்கும், என்னென்ன நடக்கும்? ஏன்னா 2025 தொடக்கத்துலேருந்து அது ஆரம்பிச்சிடும். ஜனவரியிலேருந்து. இப்போ இந்த ஆண்டு 2024 வந்து லைக்காவோட படம் வேட்டையன் வந்து ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட அப்போவே வந்து அந்த பொன்விழா தொடங்கின மாதிரி தான். திரையுலகமே வந்து அது சேர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பலமுறை ரஜினிகிட்ட வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ் சினிமா தயாரிப்பாளர் சங்கம், அதே போல் நடிகர் சங்கம், இவங்க எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு முயற்சியை தான் வந்து அதை பண்ண முடியும். இப்போ சன் பிக்சர்ஸ் மட்டுமே செஞ்சாலும் கூட திரையுலகத்தை தனிச்சு விட்ட மாதிரி நம்ம எல்லாரும் வரணும்ல, அதுவும் அதனால் இவங்க எல்லாருமே இணைந்து இந்த விழாவை நடத்துகிறாங்க. அதில் சன் பிக்சர்ஸோட பங்கு தான் பெருசு. அவங்க தான் அந்த மேடையை நடத்துகிறாங்க. ரஜினியோட அந்த பொசிஷன் ஒன்று இருக்குல்ல, 78 ஆரம்பிச்சது 2023 வரைக்கும் வந்து அவர் என்ன ரேஞ்சில் இருக்காரோ அதே ரேஞ்சில் கன்டினியூ பண்ணிட்டு வர்றார். முதலிடத்திலே தொடர்ந்து இருக்கார். உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். 1975 2025 இதற்கு இடைப்பட்ட 50 ஆண்டுகள். ரஜினி சினிமாவுக்கு வந்து 50 ஆண்டுகள் ஆகின்றன. அது வந்து 2025 கொண்டாட போகிறாங்க. அது பற்றி எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை நீங்கள் தான் சொல்லணும். அதாவது ஒரு தமிழ் சினிமா வரலாற்றில் அரை நூற்றாண்டு காலம், எக்ஸாக்டாக அரை நூற்றாண்டு காலம் வந்து ரஜினியோட ஆதிக்கம் வந்து இருந்திருக்கு. ஆதிக்கம் செலுத்தி மிகப்பெரிய சக்தி ரஜினிகாந்த். அவருடைய 50வது ஆண்டுங்கிறது 2025 வருது. ஆனால் நம்ம வந்து ஒரு வருஷம் முன்னாடியே அவருடைய 50 ஆண்டு கால வரலாற்றை நம்ம பேசிக்கிட்டு வரோம். இப்போ சந்திரமுகி வரைக்கும் நம்ம அது வந்திருக்கோம். இதுக்கு நடுவில் வந்து ஒரு மெகா எக்ஸ்க்ளூசிவாக நம்ம இந்த செய்தியை சொல்லலாம். ரஜினியோட இந்த 50வது ஆண்டு, அந்த பொன்விழா ஆண்டை வந்து கொண்டாட போகிறது யார்? அந்த பொன்விழா ஆண்டில் வெளியாக போகிற படம் என்ன? இந்த படம் வந்து லோகேஷ் கனகராஜ் இயக்குகிற அவருடைய ரஜினி சாருடைய 171 அந்த படம் தான் வந்து ரஜினியுடைய பொன்விழா ஆண்டில் வெளியாக போகிற படம். ஏன் திரும்ப லோகேஷ் கனகராஜ் படத்துக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம்? ஏன் அவர் பார்த்து வந்து இந்த படம் இதுவரையில் இந்த தமிழ் சினிமா பார்த்துராத வகையான ஒரு படம்னு சொல்கிறாருன்னா அதன் பின்னணி வந்து இதுதான். ரஜினியுடைய 50வது ஆண்டில் வெளியாகிற படம் எப்படி இருக்கணும்? அவருடைய சாதனைகளுக்கெல்லாம் சிகரம் வச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா? அதனால் அந்த மாதிரியான ஒரு கதையை தான் வந்து அவர் வயிற மாதிரி அவர் பட்டை தீட்டி எடுக்கிறார். ஆமாம், அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து அவர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பொன்விழா கொண்டாட்டங்கள் எப்படி நடக்கும், என்னென்ன நடக்கும்? 2025 தொடக்கத்துலேருந்து அது ஆரம்பிச்சிடும். ஜனவரியிலேருந்து. இப்போ இந்த ஆண்டு 2024 வந்து லைக்காவோட படம் வேட்டையன் வந்து ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட அப்போவே வந்து அந்த பொன்விழா தொடங்கின மாதிரி தான். அந்த தலைவர் 171 அந்த படம் என்னன்னா, அது வந்து சன் பிக்சர்ஸ் தயாரிக்குது. ரஜினியுடைய அந்த 50 ஆண்டு கால அந்த பொற்கால அந்த சினிமா வாழ்க்கைக்கு மகுடம் சூட்டுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை சன் பிக்சர்ஸ் தான் வந்து அமைக்க போகுது. அதற்கான மேடையை அவங்க தான். ஏன்னா கலாநிதிமாறன் அவர் தான் முதல் மிகப்பெரிய ரசிகர் ரஜினிக்கு. அவர் ரொம்ப ஹாப்பியாக, ஆமாம், ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இந்த விழாவை நடத்தணும். இதுவரைக்கும் தமிழ் திரையுலகம் பார்க்காத அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக வந்து இந்த விழாவை நடத்துவதற்கான திட்டங்களை அவங்க போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அது 2025 இருக்குமே, இந்த நிகழ்ச்சிகளை நடத்துறதுல ஒரு போட்டியும் இருக்கும்ல. ஆமாம், இப்போ திரையுலகமே வந்து அது சேர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பலமுறை ரஜினிகிட்ட வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ் சினிமா தயாரிப்பாளர் சங்கம், அதே போல் நடிகர் சங்கம், இவங்க எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு முயற்சியை தான் வந்து அதை பண்ண முடியும். இப்போ சன் பிக்சர்ஸ் மட்டுமே செஞ்சாலும் கூட திரையுலகத்தை தனிச்சு விட்ட மாதிரி ஆகிடும். நம்ம எல்லாரும் வரணும்ல, அதுவும் அதனால் இவங்க எல்லாருமே இணைந்து இந்த விழாவை நடத்துகிறாங்க. அதில் சன் பிக்சர்ஸோட பங்கு தான் பெருசு. அவங்க தான் அந்த மேடையை வந்து அமைக்க போகிறாங்க. நீங்கள் நம்ம ஜெயிலர் படத்துக்கான அந்த இசை வெளியீட்டு விழா நீங்கள் பார்த்தீங்க, அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய வைரல் கண்டென்ட்டாக மாறிச்சுண்டு. அதை விட பல மடங்கு பெரிய அளவில் வந்து இந்த நிகழ்ச்சி அமையும். அதற்கான திட்டமிடல்கள் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக இந்த முயற்சியில் இவங்களுடைய கொண்டாட்டத்தில் இந்த லைக்கா நிறுவனமும்
கைகோர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அவங்களும் ரஜினியோட மிகப்பெரிய ஏன்னா இப்போ நிறைய படங்கள் அவங்க தான் ஆமாம், பண்றாங்க. நிறைய படங்கள். ரஜினிக்கு வந்து ஒரு விஷயம், ஒரு பெரிய அளவுக்கு விழா எடுக்கணுங்கிற சுபாஸ்கரனுக்கும் ஒரு நீண்ட நாள் ஆசை. அதனால் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் இந்த ரஜினி 50 அப்படிங்கிற மிகப்பெரிய விழா வந்து நடத்த போகிறாங்க. அந்த ஆண்டில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் இந்த படம் வெளியாகுது. ரசிகர்களுக்கு வந்து இது வந்து கொண்டாட்டத்தின் உச்சமாக வந்து அமையும். இப்போ ரஜினி வந்து சினிமாவுக்கு வந்து 50 ஆண்டுகள். ஏன்னா இந்த 50வது ஆண்டுலேயும் அவர் உச்சத்து நட்சத்திரமாக இருக்கிறாரு. ஆமாம், மிகப்பெரிய ஒரு பார்க்கப்படுகிற ஒரு ரசிக்கப்படுகிற ஹீரோவாக இருக்கிறாரு. ஆமாம். அவரோட லைஃப்பை வந்து சொல்கிறது மாதிரி டாக்குமெண்ட்ரியும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமாம்மா, அது நீண்ட நாளாக அந்த முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து அவங்க ரஜினி சாரோட மகள்களில் ஒருத்தரே வந்து அதை செய்யறதுக்கு வந்து அவங்க முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெளியிலேயும் வந்து நிறைய பேர் அதுக்கான முயற்சியில் இருக்காங்க. ஈவன் சில தொலைக்காட்சி நிறுவனங்கள் கூட வந்து அந்த வேலையை கையில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொன்விழா ஆண்டில் வந்து அது தெரியும் யார் யார் இந்த வேலையை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அஃபிஷியலாக ஒரு பக்கா டாக்குமெண்ட்ரி ஒன்று வந்து கண்டிப்பாக தயாரானா நல்லது தான். அது ஐஸ்வர்யாவோ சௌந்தர்யாவோ அவங்களை கூட செய்யலாம். இப்போ ரசிகர்கள்னு சொன்னால் அவங்க வந்து தீவிரமான ரசிகர்கள். அவங்க வந்து தன்னோட தலைவருக்கு ஒரு விழா எடுக்கிறதுக்கு விரும்புவாங்கல்ல. நிச்சயமா அது தனியாக சொல்கிறேன், கமர்ஷியல் இல்லாத ஒரு இடத்துல. ஆமாம், அது வந்து ஏற்கனவே வந்து நம்ம இப்போ ஒரு ஒரு விழா நடக்கதான் இருந்ததுல ஆயிடுச்சு. அந்த விழாவை வந்து இந்த பொன்விழா ஆண்டில் அவங்க நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரசிகர்களும் வந்து ஒரு பெரிய அளவில் செய்யறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. அது குறித்த விவரங்களெல்லாம் நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம். பொன்விழா ஆண்டில் வந்து அவர் லோகேஷ் கனகராஜ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் நம்ம ஒரு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், அதே ஆண்டில் இன்னொரு படத்தையும் அறிவிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. வாய்ப்பு இருக்குது. இப்போ வேட்டையன் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போயே கூட வந்து இந்த தலைவர் 172 வந்து அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது குறித்தும் வந்து சில பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த வேட்டையன் ரிலீஸு அல்லது வேட்டையன் தொடர்பான ஏதாவது ஒரு விழா வருகிற சமயத்தில் வந்து அந்த 172 பற்றிய தகவல்கள் வந்து வெளியாகும். இப்போ ரஜினிகாந்த் வந்து 50வது ஆண்டை நிறைவு செய்கிறார் 2025. நம்ம நிறைய வீடியோக்கள் பேசிட்டோம். ஆமாம், நீங்கள் நிறைய தகவல்கள், ரஜினிகாந்த்னாவே தகவல்களை வந்து நீங்கள் சுரங்கம் போல் தோண்டி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ரஜினி 50 ஆண்டு நிறைவுக்கு நீங்கள் என்ன, உங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன, உங்களோட வாழ்த்து? நான் இது வாழ்த்து அப்படிங்கிறத விட மிகப்பெரிய மகிழ்ச்சியை தான் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம அவர் வாழ்த்துக்கள்லாம் அப்பாற்பட்டு நிற்கிறாரு. நம்ம வந்து அந்த 50 ஆண்டுகளை மகிழ்விச்சுக்கிட்டே இருக்கார். அது ஒரு மிகப்பெரிய சாதனை. ரசிகர்களை எப்போதும் ஒரு குஷிப்படுத்திட்டே இருக்காரு. ஆமாம், அதுலேயும் நீங்கள் 75 வந்தார், 78 சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். 78லேருந்து இந்த 45 ஆண்டு காலமாக ஒரு மனிதர் நம்பர் 1 இடத்துல உட்காந்துட்டு எப்பயுமே ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்துக்கிட்டு இவ்வளோ பேரையும் வந்து மகிழ்விச்சதாக வந்து உலகத்தில் எங்கேயும் சரித்திரமே கிடையாது. நீங்கள் ஹாலிவுட்டு அல்லது பாலிவுட் வேறு எங்கே வேணால் பாருங்கள், ரஜினியோட அந்த பொசிஷன் ஒன்று இருக்குல்ல, 78 ஆரம்பிச்சது 2023 வரைக்கும் வந்து அவர் என்ன ரேஞ்சில் இருக்காரோ அதே ரேஞ்சில் கன்டினியூ பண்ணிட்டு வர்றார். முதலிடத்திலே தொடர்ந்து இருக்கார். இவ்வளவு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்துருக்காரு. இவர் ஒருத்தர் தான் இத்தனை இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்த ஒரே நடிகர், ஒரே ஹீரோ. அதே போல் வந்து அவர் படங்களில் ஒரு ஏமாற்றன்றதே இருக்காது. ரஜினி படத்துக்கு போகிறோன்னா கண்டிப்பாக வந்து உற்சாகம் கேரண்டி. அதில் எந்த மாற்று கருத்து யாருக்குமே இருக்காது. நீங்கள் வந்து ரஜினியோட மிகப்பெரிய தோல்வி படம் அப்படின்னு நாட்டுக்கு ஒரு நாள் ஒன்று படத்தை சொல்லுவாங்க. அந்த படத்தை நீங்கள் திரும்ப பாருங்கள், ரஜினி வர்ற காட்சிகளை பாருங்கள், நிச்சயமாக கூஸ் பம்ப்ஸ் இருக்கும். இல்லை, பொதுவாக சொல்லுவாங்க பொங்கலுக்கு தீபாவளிக்கு படங்கள் வந்தால் திருவிழா அப்படிம்பாங்க. ரஜினி போன்ற நடிகர்கள், இப்போ ரஜினி, விஜய், அஜித் இது போன்ற நடிகர்கள் இப்போ தமிழ்நாட்டில் அவங்க படம் வந்தாவே இப்போ திருவிழாவாக மாறுற ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு வழக்கை உருவாக்குனதே ரஜினி தான். அதாவது பொங்கல் தீபாவளிக்கு தான் ரஜினி படங்கள் தேவை. ஓகேவா? ரஜினி படங்களுக்கு பொங்கல் தீபாவளி தேவையில்லை. என்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் பொங்கல் தீபாவளி தான். அதே போல் ஒரு எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர், அவர் வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு விமர்சனம் இருந்தார். ரஜினி படத்துக்கு தான். ரஜினி படத்துக்கு விமர்சனமா? அது தேவையில்லாது. ரஜினி படங்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு கொண்டாடப்பட வேண்டியவை, பார்த்து ரசிக்கப்பட வேண்டியவை. அந்த நிலையில தான் அவர் படங்கள் இருக்குது. ஏன்னா அவரும் கூட ஒரு படத்தை பொறுப்பு இல்லாமல் ஏதோ ஒன்று எடுத்தாங்க ரிலீஸ் பண்ணிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. எல்லா விஷயத்தையும் பார்த்து மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் மக்களுக்கு திருப்தி தர்ற மாதிரி, பொழுதுபோக்குக்கு கேரண்டி, இத்தனையும் பார்த்து தான் ஒரு படத்தை வந்து அவர் வெளியிடுறாரு. அதனால் இத்தனை காலம் நம்ம எல்லாம் மகிழ்விச்ச ரஜினிக்கு வந்து நம்ம நன்றி தான் சொல்லணும், வாழ்த்து சொல்ல முடியும். இப்போ பொன்விழாவுக்கான அஃபீஷியலான அறிவிப்பு எப்போ வெளிவரும்? அதான் இந்த 2024 முடிவில் அல்லது அந்த டிசம்பர் 12 இந்த வருஷம் வருது இல்லையா, ரஜினி பிறந்தநாள், அந்த டைமில் வந்து இந்த நிறுவனங்கள் வந்து அதை வெளிப்படையாக அறிவிப்பாங்க. 50 ஆண்டை தொடும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.